பிரைஸ் தி லார்ட். இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் முந்தைய சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் வேத பகுதி வாசிப்போம். அது 1-2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, நாம் எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, சுவிசேஷனுடைய வேலையை செய்ய வேண்டும். மூன்றாவது, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். மற்றவங்க ஊழியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க எப்படி செய்கிறாங்க, இவங்க எப்படி செய்கிறாங்க, அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்க என்ன மாதிரி பண்ண, அப்படி கிடையாது. எல்லாவற்றிலும் ஒரு மனத்தெளிவு வரணும். கர்த்தருடைய வேலையை செய்கிற தேவ மனுஷர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு ஒரு மனத்தெளிவு இருக்கணும். எல்லா நேரங்களிலும் நமக்கு அனுகூலமான காரியங்கள் இருக்காது. தீங்கு அனுபவிக்கணும். ஆண்டவராகிய இயேசுநாதருக்காக சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றணும். தேவன் அதனில் கவனமாயிருக்கிறார். அருமை தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லார் மேல் விழுந்த கடமை சுவிசேஷ ஊழியத்தை எல்லாரும் செய்ய வேண்டும். நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. கண்டிப்பாக நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.